விடுவா என்ன செஞ்ச? சீமக்கரை விரவ வெடிட்டு வந்து கம்மக்கரை குளத்திருக்கலாத்தா பாவி ஏமாத்தின கொள்ள பாத்துருக்கியா போண்டி மண்டையா இவர் வந்து சரியான ஆம்பளை எங்க அண்ணன் தங்கச்சி நாங்க போட்டா பிடிக்கும் போதே அப்படி உமா அந்த மாதிரி நீ உமா அம்மா கூட பாப்போம். நீதான் அம்மாவான்னு கத்த விடுறேன். ஆனா என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வர மட்டும் எனக்கு தெரியும். எப்படி யார் மூலமாவது பிறக்குன்னு சந்தோஷப்படுறேன். எப்படி பிறந்தா என்ன பிறந்தா சரிதானே. எடுத்தா செம்பரியாட்ட வாரத்தை பத்தி விடுறோம்ல ஆளுக்கு நாலு குட்டியை சரி வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தீங்களா? வரவேற்பு கொடுத்தேன். அப்படியா? ஆமாக்கா. இந்த வேடு மீனாட்சி அம்மன் கோயில பொங்கச்சோறு வாங்கி இப்படித்தான் ஓடுவாங்க. உனக்கு எப்படி தெரியும்? இல்ல அதை ஓடி இருக்கேன் அப்படித்தானே. தப்பே இல்லைன்னா இருந்தாலும் அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பிரசாதம் இல்லையா தம்பி? அவசரப்படாதீங்க. அப்புறமா வருக வேடுவரை வருக. என்னுடைய அண்ணாவும் அறிவு வாய்ந்த தோழியும் தெரிவித்தார்கள். தாங்கள் ஏதோ மானை கண்டதாகவும் தேடி வந்த வான்குட்டி இங்க வந்ததாகவும். ஏறிக்கிட்டு இப்படித்தான் வரக்கூடாதுன்னு பேமிலி பேசுறோம் கெடுத்து போட போறாங்க. என்றால் அப்படி சிவாலியா சிவாஜி கணேசன் மாதிரி நிக்கணும். பங்குரங்கு மாதிரி ஆமா பாருங்கள் திருப்பித்தான் நீ தங்கச்சியை சோழி பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். நீ ஊமை குத்தா வாங்க போற. இப்படி பத்தினா மண்டை பூனை கூட நீ பிடிக்க முடியாது. சொல்லிட்டேன். நான் சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். பாருங்கள் வேடுவேறனாக்கா சொல்லுங்கம்மா. எதற்காக வந்திருக்கு? நான் மாலை புலத்தி வந்திருக்கிறேன். மாலை இங்கே உள்ளது, இதுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு வசனம் பேசணும். பாருங்கள் வேடுவேறன்னா ஏறிக்கிட்டு போனீங்கன்னா மஜத்துல புள்ள போறாங்க வேமணி பேசுற வேண்டிய எடுத்து போடுவா போற. நீ அதே மாதிரி நினைச்சுக்காமியா இங்க வர்ற ஓந்தி மண்டைய அத்தா வேடுவரே சரி வாயு வேடுவரை தாங்கள் வந்த காரணத்தை எடுத்து சொல்லுங்க. மகன் வல்லை என்பது எங்களுடைய வாதம். நானும் சொல்லவே இல்லை. சொல்லட்டுமா? உண்மையை சொல்லட்டுமா? மனசுல பார்த்துக்கோ இருக்குது இந்த மனசல கேட்டுக்கோ தவிக்குது வாதமாகுது மனது இசைதான் இருக்கு. ஓ மனசல பார்த்துக்கோ இருக்குது
அந்த சொல்லு என்ன? என்ன அருமையான வரவேற்பு. சொல்லுங்க. யாருக்கும் கிடைக்காத வரவேற்பு, யாருக்கும் கிடைக்காத ஒரு செல்வாக்கு. செல்வாக்கு இருந்தாலும் செல்வாக்குல தான் இந்த காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதனால மாலை நான் பார்க்கல, இங்கு வரல, வழி இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லாம ஒரே ஒரு வார்த்தை, அகல உருவதை விட ஆக உருவதை சொல்லி எனக்கு நீங்க தாரம்னு சொன்னா சொல்லுக்கு அகத்தியன்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்லின் செல்வன் யார சொல்லுவாங்கன்னா ஆஞ்சநேய பெருமானை தான் சொல்லுவாங்க. இந்த பேச்சுன்றது முதல்ல எப்படி இருக்கணும் தெரியுமா? நயம்பட உரைனா அவை. நயம்பட உரை அப்படின்னா நாணயம் வேணுமா பேச்சிலையும் நடத்தையிலையும். நயம்னா இனிமைன்னு அர்த்தம். நயம் வேணும். நாவிலே இனிமையோடு பேசணுமா. இனிமையோடு பேசினா என்ன ஆகுமா? அடுத்தவங்களுடைய மனசு புண்படாத. ஆக ரொம்ப முக்கியம் பேச்சுக்கு, அதுதான் முக்கியம். அப்படி சொல்லின் செல்வம்னு இந்த உலகத்துல எல்லாராலையும் அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஆஞ்சநேய பெருமான். ஏன் அவரை சொல்லின் செல்வம்னு சொல்றோம்? ஸ்ரீராமருக்காக ஸ்ரீராமரிடமிருந்து அசோகவனத்துக்கு சீதை எப்படி இருக்காங்க அப்படின்ற தகவலை அறிந்து வர சென்ற ஒற்று யாருன்னா ஆஞ்சநேய பெருமான். இப்ப தூது இருக்கு பார்த்தீங்களா? தூது எதுக்கு விடுவாங்க? நம்ம போறதுக்கு முன்னாடி இங்க நிலவரம் எப்படி இருக்கு அப்படி நம்ம விஷயத்தை எடுத்து சொல்றதுக்காக விடுவாங்க. பாண்டவர்கள் கிருஷ்ணனை தூது அனுப்பினாங்க கௌரவர்கள்ட்ட. முருகப்பெருமான் வீரபாகத்தேவரை தூது அனுப்பினால் சூரவதமன்ட்ட. ஆனா ஸ்ரீராமர் தூது அனுப்பினது அங்கதனை. அங்கதன் தூதுன்னு ஒரு புத்தகமே இருக்கு. ஆனால் ஒற்றனாக போனவர் ஆஞ்சநேய பெருமான். சீதையை பார்த்துட்டு வந்தாச்சு. ராமர்கிட்ட போய் இது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா அவர் எப்படி சொன்னார் தெரியுமா? கண்டேன் கற்பு கண்ணன் மிகு சீதையை அப்படின்னார். இந்த வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் அடங்கிருக்குன்னு பாருங்க. கண்டேன் அப்படின்றதுக்கு ஒரு போனோடனே நான் சீதையை பார்த்தேன்னு சொல்லியிருக்கலாம். சீதை அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். தாயார் அங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் கண்டேன் கற்பு கண்ணன் சீதையன்னு சொன்னாரு? கண்டேன் அப்படின்னா சீதை அங்கதான் இருக்காங்க அப்படின்றது இங்க நிரூபணம் ஆகுது. ஏன்னா நானே கண்ணால பார்த்தேன், அதனால சீதை அங்கதான் இருக்காங்கன்னு. அடுத்த வரி என்ன அப்படின்னா கற்பு கண்ணன் மிகு சீதை. சீதை இங்க இருந்து எப்படி போனாங்களோ அப்படியே தான் கற்போடு அங்க இருக்காங்க அப்படின்றத சொல்லாம சொல்றாரு. கடைசியாக சீதையே என்றார். அதான் சொல்லின் செல்வன் யார் அழைச்சாங்கன்னா ஆஞ்சநேய பெருமான அழைச்சாங்க. ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் சொல்லின் செல்வர் யாருன்னா கம்பர் தான். இப்ப உலகத்துல ஒரு மனுஷன் இறந்துட்டானா எல்லாரும் ஒப்பாரி வைப்போம். ஆனா அந்த ஒப்பாரியவை கவித்திறனோடு இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் யாருன்னா கம்பர். போர்க்களத்துல ராமணீஸ்வரன் இறந்து போயிட்டார். இறந்து போன ராமணீஸ்வரனை மண்டோதரி மறியிலே கிடத்தி அழறாங்க. எப்படி சொல்லி அழறாங்க? வெள்ளருக்கும் ஜடமுடியின் வெப்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறும் கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகி மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாடி. வெள்ள இருக்கும் பூ. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பூ பிடிக்கும். யாருக்காவது வெள்ள இருக்கும் பூ பிடிக்குமா? யாருக்குமே பிடிக்காது. ஆனா சிவனுக்கு வெள்ள இருக்கும் பூ தான் பிடிக்குமா? இப்ப வெள்ள இருக்கும் ஜடமுடியன், வெள்ள இருக்கும் பூவை சூடக்கூடிய சடையை கொண்ட முடியும் எம்பெருமான் சிவன். அப்பேற்பட்ட சிவன் இருக்கக்கூடிய வெற்பெடுத்த வெற்புனா சிவன் இருக்கக்கூடிய கைலாய மலை. இந்த கைலாய மலையவே பேர்த்தெடுத்த அதான் வெற்பெடுத்த தோல் வலிமை பொருந்திய ராவணேஸ்வரன். அப்ப வெள்ளருக்கும் ஜடமுடியும் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும். இந்த ராவனுடைய உடம்புல மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லிருக்கும் இடமின்றி. இன்னைக்கு சொல்லுவாங்க கூட்டம் நிறைய இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்துல எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது, அவ்வளவு கூட்டம்வாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறிய தானியம் எள்ளு. இந்த எள்ளு எவ்வளவு சிறிய அளவுல இருக்குமோ அந்த அதை விட அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சா, ராமனுடைய உடம்பு முழுதும் ராமனுடைய மகன் அப்படி சல்லடையா தொலைச்சிருச்சான். இது ஏன் அப்படின்னா கல்லிருக்கும் மலர் கூந்தல். கல்லினா தேனு. பொதுவா பூக்கள்ல தேனை சாப்பிட்ட பிறகுதான் பூவை பறிச்சு தலையில வைப்போம். ஆனா சீதை தலையில வச்சிருந்த பூ எப்படி இருந்துச்சா? தேனோட இருந்துச்சா. அதான் கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை. ஜானகின சீதை ஜனகனுக்கு மகளாக பிறந்ததான் ஜானகின்னு அந்த அம்மாவுக்கு பேரு. ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல். இந்த கனை போய் வேற ஏன் சல்லடையா தொலைச்சிச்சு அப்படின்னா இந்த சீதை இருக்காங்க பாருங்க, அவங்கள ராவணேஸ்வரன் காதலிக்கிறார். அந்த காதல் உடம்புல எங்க இருக்கு அப்படின்றத தேடி அப்படியே தொலைச்சு
வெளியில வந்துருச்சா ஒருவனுடைய வாரி அப்படின்னா ஒருவனுடைய கணை, ராமருடைய கணை. பாருங்க, ஒரு ஒப்பாரிய கூட இவ்வளவு அழகா சொல்லி இருக்காரு. அப்ப இந்த சொல்லின் செல்வன் முதல்ல அழைக்கப்பட்டவர் ஆஞ்சநேயர். ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் சொல்லின் செல்வர் யாருன்னா கம்பர். ஆக அந்த சொல்லுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. பேசுற பேச்சுலதான் எல்லாமே இருக்கு. நீங்க சொன்னீங்க பாருங்க, வரவேற்பு சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு. வரவேற்பு அப்படின்னாலே வந்தவங்களை முதல் உபசரிக்கிற தன்மையில தான் இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்கள முகமலர்ச்சியோட அப்படி வாங்க அப்படின்னு கூப்பிடணும். வந்தவங்களை ஏன் வந்தீங்கன்ற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பார்க்க கூடாது. அதான் உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத கூளை வார்த்தாலும் உண்பதை அமிர்தமாகும். முப்பளம் ஒடுவாரென முகம் கடுத்தி இடுவாராயின் கட்டிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே. நாங்க முப்பழம் ஒடுவாள் அன்னம். அதாவது வீட்டுக்கு வரவங்கள உப்பே இல்லாத பண்டம் குப்பையில, அந்த குப்பையில போடக்கூடிய பண்டத்தை எடுத்து அப்படி முகமலர்ச்சியோட கொடுத்தா அது சந்தோஷமா இருக்குமா. அதை விட்டுட்டு அதுக்கு உணவையும் கொடுத்து முகம் கடிஞ்சோம்னா என்ன ஆகுமா, அந்த சாப்பாடு விருந்து சரியில்லாம போயிருமா. அப்ப வரவேற்பு விருந்துன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த அளவுக்கு உங்களை வரவேற்பு கொடுத்துருக்கேன்னா நீங்க என்ன பண்ணணும், பெருமை அடையணும். நான் சொல்றதை கேட்டு என்னை இம்சை பண்ணாம நீங்க இங்க இருந்து கிளம்பணும். என்ன ஆரம்பம் நல்லா இருக்கு, சரி, முடிவு கொஞ்சம் பத்தாம இருக்கு. என்ன பத்தாம இருக்கு உங்க சொல்ல ஐயா? முடிவு ஆரம்பம் நான் மட்டும் கிடையாது. 2 கை தட்டினாதான் ஓசை எழுப்பும். ஒரு கை பலமா இருந்தா இன்னொரு கை நல்ல ஓசை எழுப்போம். உங்க பேச்சு பலமா இருந்தாதான் இன்னும் முடிவு. கடைசியில கொண்டாந்து உப்பு வச்சிருக்கீங்க, உப்பு கொண்டாந்து நீங்க கூட்டிட்டு வந்தவரே உப்பு தான். கடைசி அவன் உப்பு வச்சிருக்கீங்க. அதுவே ஒரு சான்றான சொல்லல. முதல்ல உப்பு வைக்கணும். இலையில முதல்ல உப்பு வைக்கணும். கூட்டத்தே எனக்கு ஒரு வயலை பிடிக்காது, ஆனா பல வயல் ஓடுத பிடிக்கும். இந்த வஞ்சகத்தை நெஞ்சில் வச்சு பேச வசந்தரா கூட்டத்தை ஒரு வகையில தான் பிடிக்காது. மொத்த எல்லா வகையிலும் பிடிக்கும். ஏன்னா அதாவது இந்த எத்தனையோ நவீன கால தெரியும். இந்த ஆன்மீகத்தை எழுப்பி இந்த வள்ளி திருநாள் நாடகம், இந்த நாடகத்தை உலகத்தை உள்ளபடி காட்டுவார்களா இல்லை கொஞ்சமாவது உயர்த்தி காட்டுவாங்க அப்படின்னு அவர் உயர்த்தி காட்டுற எவ்வளவுதான் பழகினாலும் எம்பராளமா கனவு வந்தார் உப்புராஜா. என்ன யார போடுவோம் அதை கேட்கறது. ஐயா நீங்க யாராவது போடுங்க, நான் அப்படியே போடுன்னு சொன்னா அப்ப நீங்க என்ன சந்தாமரை தான் போட சொன்னாரு. இந்த மாதிரி போடலாம் நீங்க சொல்ற சொல்லிட்டாங்க. நீங்க யாரெல்லாம் போடுங்க, எனக்கு பிடிக்கிறத நானும் ஒதுக்கிடுவேன். ஆனா அந்த பேச்சுக்கு பயந்து, இந்த மரத்தலுக்கு பயந்து, இந்த கும்பலுக்கு பயந்தெல்லாம் நீ வாழப்போ கிடையாது. எது வந்தாலும் சமாளிப்பேன். அந்த மாதிரி இப்ப சொல்லி முடிச்சிருக்கீங்க. உங்கள் வழங்கிய புலைக்கிய செவ்வாயாலே சொல்லி செல்வம்னு நீங்க 2 பேரும் சொல்லியிருக்கீங்க. ஆஞ்சநேயரே சொல்லியிருக்கீங்க, கம்பனே சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் எனக்கு இருந்தால், திறமை இருந்தால், முயற்சி இருந்தால் இதை யாராவது குறை காட்டி நான் பேசணும். அப்பதானே அது உண்மை. அது உங்க இஷ்டம், உங்க திறமை. திறமைக்கு நான் திறமை எப்பயுமே நான் எப்படி அப்படின்னா எதிரி ஒரு படி ஒரு தராசு தட்டு இருக்கு. நீங்க கொஞ்சோன்னு அதுல எதையாவது வச்சீங்கன்னு நீங்க பொருளை, அந்த பொருளை தட்டி விட்டு நான் என் பொருளை வைக்க மாட்டேன். அந்த பொருளை விட கொஞ்சம் அதிகமா வைப்பேன். அதுதான் ஒரு நல்ல எல்லாருமே பேசுற பேச்சுல ரொம்ப சுலபமா குறை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த உலகத்திலே ரொம்ப சுலபமானது அடுத்தவங்க குற்றம் சொல்றதுதான். எப்படி இருங்க, குற்றம் சொல்லுன்றது ரொம்ப சுலபமான இல்ல. அப்படியெல்லாம் குற்றம் சொல்லியே பேர் வாங்கணும்ன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. முதல் அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அது நமக்கு மட்டும் இல்ல, தெய்வங்களும் கூட உண்டு. இப்ப நீங்க சொன்ன கம்பர் கூட உப்புராஜா சொன்னோம். இந்த உணவு இருக்கும் போது முதல்ல அந்த உப்பத்தான் வைப்பாங்க. நீங்க கடைசியா சொன்னீங்க உப்பிட்டவரை உள்ளன்னு சொன்னீங்களா? இல்ல இல்ல, அது வந்து அது வேற. இப்போ மணப்பள்ளி கூட பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இன்னைக்கு அது கிடையாது. நான் சிறுவையில் இருக்கும்போது கூட இந்த கல்யாணம் வாங்கி வந்து பெண்ணை மாப்பிள்ளையை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உப்பு பானைக்கு கையோட சொல்லுவாங்களாம். அது பெரியவங்க தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா உப்பின் சாரம் கொண்டுதான் வாழ்க்கையா. கூடுனா கச்சு போயிடும், குறைஞ்சா சப்புன்னு போயிடும். அதனாலதான் அந்த பெண்ணை மாப்பிள்ளையே அந்த உப்பு பானைக்கு கையோட நம்ம புதுமனை பெருவிழாவில் கூட பாத்தீங்கன்னா உப்பு நிறைய கொண்டு போவாங்க, மஞ்சள் உப்பெல்லாம் கொண்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப உங்க சொல்படியே கம்பன் சொல்லி செவ்வாய் இருந்திருந்தா, கம்பன் சொல்லே பெருதி என்று எண்ணி இருந்தால் அக்கால புலவர்கள் சேர்ந்த காலத்துல இந்த கலைஞர்கள் இருக்காளே, கலைமகள் சாதாரணப்பட்டவள இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கலைமகள் படிச்சுக்கிட்டே தூக்கம் இல்லாம இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, கத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆமா, அந்த மாதிரி சபையில சோழ நாட்டுல வந்து ஒரு குறை சொல்லிட்டாங்க. யார? நீங்க சொன்ன சொல்லின் செல்வனை குறை சொல்லிவிட்டார்கள். அப்ப இந்த குறையை கேட்டு மனம் கலங்குறது, வெந்து நோகிறாரு. இதை யார் காப்பாத்துறது? நாட்டை விட்டே போக சொல்லிட்டாங்க ஒரு நாட்டுக்கு. அப்படி போகும்போது என்ன பண்றாங்கன்னா இந்த கலைவாணி பெருமைப்பட்டு
இந்த கலைமகள் பெருமைப்பட்டு இவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். நீங்க சொன்ன அந்த சொல்வின் செல்வனை அப்படி உண்மையிலேயே அந்த செல்வம் இருந்திருந்தால் அந்த குறை வந்திருக்கிறாது, வந்துருச்சு. இருந்தாலும் அதை காப்பாற்ற சொல்லிருக்காங்க. அந்த கலைவாணி என்ன பண்ணாலும் உருமாறி, அன்னைக்கு உருமாறி உண்டு வரமாறினா உருமாறி என்ன பண்ணாலும் ஒரு யாதவ குலத்துல பிறந்து வயதான மூதாட்டியா கிளவியா போய் 4-5 குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை அந்த பக்கத்துல படுக்க போட்டுக்கிட்டு சரியா 5:30 மணிக்கு அந்த 5:30 மணிக்கு தான் மோர் கிடையணுமா. இன்னைக்கு 5:30 மணிக்கு இந்த உதயத்துக்கு முன்னால கடையிற மோர் தான் அந்த வெண்ணெய் தான் மருத்துவத்துக்கு உதவுமா. சூரிய உதயத்துக்கு கூட கடைஞ்சா மருத்துவத்துக்கு உதவும், குளிச்சு போயிருமா. அப்படி 5:30 மணிக்கு இந்த அம்மா அந்த கலைவாணிய தாய் என்ன பண்றாங்கன்னா காலை பறக்க நீட்டிக்கிட்டு மோர் கண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த காலத்துல மன்னர்லாம் வந்து நான் மாறு வேஷம் போட்டு நல்ல சொல்லி செய்வாங்களாம். அப்படி போகும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த கம்மனுக்காக என்ன இந்த சொல்லின் செல்வனுக்கு என்ன குற்றம் ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வளம் வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த கலைவாணி என்ன பண்ணாங்களா தன் வாயால இந்த மன்னர்லாம் வரும்போது அந்த புலவர்லாம் வந்து போடாம இருக்கும்ல கம்பன் விட்ட குத்தன் போடாம கண்ணதாசன் தேவை இருக்காங்க. சோதிக்க வரும்போது பிள்ளைகளா தள்ளி படுங்க மேலெல்லாம் துளி கிடைக்குதுன்னு சொன்னாங்களாம். மேலெல்லாம் துளி என்றும் சொல்லலாம், மழை துளி மேல் துளி பனி துளி சொல்லலாம் இல்லையா. அப்ப அந்த மாமா என்ன சொல்றாங்கன்னா பிள்ளைகளா தள்ளி படுங்க நான் மோர் கடையிறேன் மேலெல்லாம் துளி கிடைக்குதுன்னு சொன்னாங்களாம். அங்க எழுதப்பட்டது என்ன துளி என்றும் துளி என்று ஒண்ணு துளி எழுதிச்சான். அப்ப திரும்ப வரும்போது சொன்னாங்களா பிள்ளைகளா தள்ளிப்படுங்க மேல் துளி தெரிக்கும் சொன்னாங்க. துணி என்றும் சொல்லலாம் துளி என்றும் சொல்லலாம், ரெண்டுக்கு பேதம் கிடையாது சொல்லி அந்த நிரூபிச்சாங்க, கலைவாணி நிரூபிச்சாங்களாம். அப்ப அந்த சிறுவனுக்கே அந்த குறை ஏற்பட்டது. இன்னும் சொன்னீங்க ஆர்மியை பத்தி அழகா சொன்னீங்க, தினமும் பாடிக்கிட்டீங்க அவரை பத்தி. அப்படி என்ன பண்ணாங்கன்னா எல்லா அவதாரம் எடுத்து முடிச்சுட்டு கடைசியா வைகுண்டம் போகும்போது எல்லா பேரும் அந்த பல்லக்களை ஏறினாங்களாம். அப்ப ஆஞ்சநேயர் மட்டும் மறுத்தாராங்க வர்றதுக்கு. ஏன் அப்படின்னா என்ன விந்தை ஏன்பா நீ எல்லாரும் இருந்தாங்க நீ வர கேட்கும் போது அங்கே வந்தா வைகுண்டம் வந்தா என் ராமனை பார்க்க முடியுமா, முடியாது. இருப்பாரா மனம் மாறும், மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. சில இனம் மாறும், மனம் மாறும், குணம் மாறும். அதனால அப்ப அப்படியே ராமன் அப்படி எங்கேயும் மனசுல வச்சிருக்கணும் அப்படியே நெஞ்சு அப்படியே மனத்தை பிரிந்து காட்டாங்களா மனசை. அப்ப ராமன் உள்ள இருந்தாராம். அந்த மாதிரி அடுத்த செல்வனுக்கும் யாரா இருந்தாலும் யானைக்கும் மனுஷருக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுக்குள் சூட்சமத்தை பேசுறாங்க கூட நான் தேடி வந்தமா இங்க இருக்கு அருமையான வரவேற்பு. இந்த மானை பிடித்து இந்த மந்தவரையை கூட்டி என் மனையில கட்டி இதே மாதிரி ஞானமா அழகா ஒன்று சுட்டி போட வைக்கணும். ஒரு காலத்துல சோழ மன்னர் கூட என்ன பண்ணாங்களா கமலாவதின்னு ஒரு பெண்ணை மனம் செய்து 40 வருஷம் ஆச்சாம். 40 ஒரு கூடத்தான் சொல்லுவாங்க, சரி ஞாபகம் இல்ல. 40 வருஷம்னா அந்த மாதிரி கூடத்தான் சொல்றேன், சரியா ஞாபகம் இல்ல. 60 வயசு ஆயிருமேங்க. ஏன் 40 வருஷம்னா அந்த கல்யாணம் வந்து இளமையில 30 கல்யாணம் பண்ணாங்க. பருவத்திலே பயிற்சி பிறந்து 5 வயசுல கோடி வயசுன்னு போறாங்க தெரியுமா. இப்ப கிடையாது கல்யாணம் பண்ணாங்க உண்டு. அது அந்த மாதிரி இவனுக்கு சொல்லி முடிவு பண்றது உண்டு. மாதிரி கல்யாணம் போது 10 இருங்க அதெல்லாம் சாலை கட்டில் மேலூர் அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர் மேலூர் எல்லாம் வசிப்போம். மேலூர்